நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் சட்டவிரோதமாக வாக்களித்தது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் சொந்த நாட்டிற்கு திரும்ப சென்னை விமான நிலையத்திற்கு வந்தபோது கையில் மை இருந்ததை வைத்து கண்டுபிடித்து குடியேற்றத்துறை அதிகாரிகள் அவர்களை பரிசோதித்தபோது சட்டவிரோதமாக சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தெரியவந்துள்ளது. கனடா குடியுரிமை பெற்ற ஜிதேந்திரநாத், ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்ற சந்திரசேகர ரகுபதி, இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் என 3 பேரை விமான நிலைய அதிகாரிகள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்த போதிலும் தங்களுடைய பழைய இந்திய வாக்காளர் அடையாள அட்டையை ரத்து செய்யாமல் அதனை பயன்படுத்தி இந்த 3 பேரும் வாக்களித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்திய சட்டப்படி ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமை பெறும்போது அவரது இந்திய குடியுரிமை தானாகவே ரத்தாகிவிடும். இதன் விளைவாக இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமையையும் அவர் இழந்து விடுகிறார். இந்திய குடியுரிமையை துறந்த பிறகு தேர்தலில் வாக்களிப்பது சட்டப்படி குற்றமாகும்.